ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி க்ரீமி ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா காய வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பவுலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு அதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். பால் நல்லா காஞ்சதும் நம்ம கலக்கி வச்ச கஸ்டர்ட் மில்க்கையும் அதோட ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும். இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கூல் டவுன் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பீஸ் ஜாக் ஃப்ரூட் சீட் ரிமூவ் பண்ணி சேர்த்து அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தோடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச ஜாக் ஃப்ரூட்டையும் ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் நல்லா மர்ஜ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆன உடனே இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். கூல் டவுன் ஆன கஸ்டர்ட் மில்கில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஜாக் ஃப்ரூட்டும் ஃப்ரெஷ் க்ரீமையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் நல்லா ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டா மில்க் ஷேக் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜாக் ஃப்ரூட் பல்ப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 6 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வச்சுட்டா நமக்கு சில்லுன்னு மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மில்க் ஷேக் நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இது நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணால் நம்மளோட க்ரீமி ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.